சொல்லி தரோம். பிராக்டிகலா எப்படி சொல்லி தரோம்னு பாத்தீங்கன்னா எங்களோட பாடத்திட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டாலே நீங்க பரீட்சை எழுத போறதே வந்து 100 மார்க்ல 40 மார்க் தான் தியரியை பரீட்சை எழுதுவீங்க, 60 மார்க் ஃபுல்லா பிராக்டிகலுக்கு தான் போகும். ஸோ எங்களோட நிறுவனம் வந்து கம்ப்ளீட்டா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சார். டே 1 நீங்க முதல் நாளே நேராக போய் பயிற்சி ஒரு 6 மாதம் பயிற்சி முடிச்சவங்க வந்து அப்ரெண்டிஸ்லேருந்து டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி எங்களோட நிறுவனத்துலேருந்து படித்து முடிச்சு போனோடனே நேராக நீங்கள் முதல் நாளே வேலையை தொடங்கலாம். சார், இப்போ எடிட்டிங் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஒரு ஃபீல்டுன்னு வரப்போ அனிமேஷன், இந்த மல்டிமீடியா, விஷுவல் எஃபெக்ட், கிராஃபிக், இந்த ஒரு 4 விதமான ஒரு விஷயங்கள் இருப்பதாக ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இதுக்கு வாட் இஸ் தி டிஃபரண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும்? நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு உதயிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் ஒரு டெக்னிக்கல் குரு. மல்டிமீடியாங்கிறது வந்து ஒரு உயர்ந்த ஒரு குடை, அதுக்கு கீழே தான் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன், எடிட்டிங் எல்லா துறைகளும் வரும். இப்போ அனிமேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 3D அனிமேஷன் போன்ற ரிலேட்டடான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளே மாடல் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம். விஷுவல் எஃபெக்ட்ஸுங்கிறது நீங்கள் சினிமா துறையில் பார்க்கக்கூடிய இந்த நெருப்புகள், புகை, அந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் போன்றது விஷுவல் எஃபெக்ட்ஸ். அதே மாதிரி நம்ம இல்லாத இடத்தை வந்து கிரீன் ஸ்க்ரீனை வச்சு எடுத்துட்டு அந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது விஷுவல் எஃபெக்ட்ஸ். எடிட்டிங்கிற ப்ராசஸ் வந்து இது எடுக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி ஒரு கோர்வையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எடிட்டிங். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கண்டிப்பாக இது பற்றி பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு மாணவர் அவருடைய சந்தேகத்தோடு காத்திருக்கார். வணக்கம், கல்விக்களம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்க பையன் பிஎஸ்சி விஸ்காம் முடிச்சிருக்கான் சார். கண்டிப்பாமா. உங்களோட பேர், எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்க. ஐநாவரம், சென்னை. சென்னை. உங்களோட பேர்மா? என்னோட பேர் உஷாராணி, என் பையனோட பேர் எம் மணிகண்டன். ஓகே, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சந்தேகம் என்ன? அவர் வந்து பிஎஸ்சி விஸ்காம் முடிச்சிருக்காரு, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன நம்ம உங்க இதுல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? எப்படி இது பண்ணணும்? ஓகே, கண்டிப்பா உங்களுக்கான பதில். அதாவது அவர் பிஎஸ்சி விஸ்காம் முடிச்சிருக்காரு. இது தவிர்த்து மேற்படிப்புகள் அப்படின்ட்டு வரப்போ உங்களோட இதில் என்ன இது பண்ணலாம், அண்ட் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு வரப்போ என்ன இது பண்ணலாம்? வணக்கம்மா, உங்களோட கேள்விக்கு நன்றி, உங்களுடைய காலுக்கு நன்றி. பிஎஸ்சி விஸ்காம் முடிச்சிருக்கிறவர் வந்து இதில் வந்து எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத கோர்ஸ் இருக்குது. இது டிப்ளமா இன் விஷுவல் எஃபெக்ட்ஸ், டிப்ளமா இன் அனிமேஷன், டிப்ளமா இன் எடிட்டிங், 3 விதமான துறைகள், நம்ம பார்த்த 3 விதமான துறைகள் இருக்குமா. அதை வந்து அவர் தம்பி வந்து நிலையத்தை தொடர்பு கொண்டு அவங்க நேராக ஃப்ரீ கவுன்சிலிங்க்கு வந்தாங்கன்னா அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட், அவர் பிஎஸ்சி விஸ்காம் முடிக்கும்போது அவர் அனிமேஷன் கொஞ்சம் படிச்சிருப்பாரு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் படிச்சிருப்பாரு, கொஞ்சம் எடிட்டிங்கும் படிச்சிருப்பாரு. அதில் எது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத பார்த்து நம்ம அவர் கரெக்டான ஒரு கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணி நாங்கள் வேலையும் வாங்கி கொடுத்துருவோம். கண்டிப்பாக. உதய் சார், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேள்வி, இந்த அனிமேஷன், மல்டிமீடியா, இதற்கெல்லாம் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அது ஒரு காலகட்டங்களில் வந்து மல்டிமீடியான்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதாவது ஒரு 1995 அந்த மாதிரி. ஸோ இப்போ வர காலகட்டங்களில் என்ன அப்படின்னா நம்மள படங்களில் நிறைய விஎஃப்எக்ஸ் படங்கள், அனிமேஷன் படங்கள் பார்த்தாலே அந்த குவாலிட்டி ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கே. இந்த ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து எல்லாமே பண்ண முடியாது, அதுதான். அதாவது கற்றுக்கலாம், பட் ஒரு மல்டிமீடியா நம்ம கற்றுக்கணும்னா எத்தனையோ வருஷங்கள் ஆகும். ஸோ அது வந்து இப்போ நம்ம ஒரு அனிமேஷன் அவங்களால பண்ண முடியுமா, இல்லை அவங்களால எடிட்டிங் பண்ண முடியுமா, இல்லை வந்து ஒரு மாடலிங் பண்ண முடியுமா, ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுமான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபோக்கஸ்டே இல்லாமல் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஓவர் வியூவாக படிக்க முடியுமே தவிர முழுமையாக அது வந்து படிக்க முடியாது. அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த காரணத்தை பற்றி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் எடுத்தால், இப்போ டிஸ்னி, வால்ட் டிஸ்னியில் இப்போ ஐஎல்எம் மூவிஸ்லாம் நிறைய வந்து அனிமேஷன் மூவிஸ், விஎஃப்எக்ஸ் மூவி வர பட்சத்தில் ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் தெரிஞ்சவங்க வந்து ஒரு மாடலராகவோ, இல்லை வந்து போன்ஸை பற்றி தெரிஞ்சவங்க வந்து ஒரு ரிக்கராகவோ, ஸோ நல்ல வந்து ஒரு விஷுவலைஸ் சென்ஸ் இருக்கவங்க வந்து விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாகவோ, ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுனால தான் நம்மளால் வந்து அதிகமான நல்ல எஃபெக்ட்லாம் கொடுக்க முடியுது. ஸோ தட் இஸ் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஓரியன்டாக ஒரு ப்ராடக்ட் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ டோட்டலாக நம்ம மல்டிமீடியா படிக்கிறதுனால என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாமே தவிர நம்ம எதுலேயுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. தட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ராபேக்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக. அதற்கு முன்பாக ஒரு நேயர் அவருடைய அழைப்போடு காத்திருக்கார். வணக்கம், கல்விக்களம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சார், வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கு சந்தேகம் என்ன சார்? உங்களுடைய தொலைக்காட்சி ஒளியினுடைய அளவை குறைத்து விட்டு பேசுங்க. நீங்க தொலைக்காட்சி பார்த்து பேசுறீங்க சார். உங்களுக்கு தொலைக்காட்சியுடைய ஒளியினுடைய அளவை குறைத்து விட்டு